வருகிறது. அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு தான் சொந்தம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே பேசுகிற தெய்வம். பேசாத தெய்வனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், வார்த்தையை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த நாளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தி வெளிப்படுத்தி பேச சொன்ன வார்த்தை தான் இந்த காலையில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். எத்தனாவது பக்கம் எடுத்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு கேட்கும். 45வது அதிகாரம் 851வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 45வது அதிகாரம் ஏசாயா 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை, என் கூட சேர்ந்து வாசிக்கணும் சரியா, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன? அந்த 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதுதான் இந்த 2026வது வருஷத்திற்காக இந்த அதிகாலை வேளையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம். இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளபடி இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இது யாரை பற்றி சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, மேலே உள்ள 28வது வசனம், 44வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். கோரேஸ் என்கிறதான ஒரு நபர். அந்த கோரேஸை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். இந்த கோரேஸ் என்பவர் யார்? வசனம் சொல்லுகிறது, தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ஒரு பெர்சிய ராஜா. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர் பிறப்பதற்கு 170 வருஷத்துக்கு முன்பாக, அதாவது 100 வருஷத்துக்கு முன்பதாக, 170 வருஷத்திற்கு முன்பான ஒரு காரியத்தை, பின்பான ஒரு காரியத்தை கர்த்தர் முன்னமே என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். கோரேசை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன், என்னை அறியாதிருந்தும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது? யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? நாம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோமே, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன்.
ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் மேய்ப்பனாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இஸ்ரவேலின் ராஜா அல்ல, ஒரு யூத ராஜா அல்ல, ஒரு தேவனுடைய மனிதன் அல்ல, தேவனை அறியாதவன், இஸ்ரவேலர் அல்லாத ஒரு புறஜாதிகளின் ராஜாவாக வரப்போகிறவன், எழும்ப போகிறவன் தான் இந்த கோரேஸ் என்கிற மனிதன். இவனுடைய பெயரை 170 வருடத்திற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். 170 வருஷம் கழித்து ஒருவன் வரப்போகிறான், ஒரு காரியத்தை செய்ய போகிறான், அவனுக்கு ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்பதை ஆண்டவர் முன்பாகவே சொல்லிவிடுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலங்கள் கடந்து 100 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கே போகிறார்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து நான் ஜனங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு பயன்படுகிற பாத்திரமாக இவன் இருப்பான் என்பதை ஆண்டவர் எப்ப சொல்றாரு? முன்னமே சொல்லிவிடுகிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லிவிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கோரேசை பற்றி பார்க்கணும்னு நான் சொன்னது போல, அவன் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எருசலேமை கட்டுகிறவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன், என்னை அறியாதிருந்தும் என் நாமம் தரிக்கப்பட்டவன். அப்படிதான் கர்த்தர் கோரேசை பற்றி சொல்லுகிறார். கொஞ்சம் அப்படியே ஒப்புமைப்படுத்தி பாருங்க. நம்மை பற்றி சொல்லணும்னா, நீங்களும் நானும் கூட கோரேசை போல பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். 170 வருடங்களுக்கு முன்பதாக அவனுடைய பெயர் எழுதப்பட்டது என்று சொன்னால், உங்களை என்னையும் கர்த்தர் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே தெரிந்து கொண்டார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக ஸ்தாபனத்திற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுகிறதற்கு முன்பாகவே உங்களுடைய என்னுடைய பெயரை கர்த்தர் அறிந்திருந்தார். நாம் எதேச்சையாக, ஒரு ஆக்சிடென்டலாக இந்த இடத்தில் நாம் வந்து விடவில்லை, நாம் ரட்சிக்கப்பட்டு விடவில்லை, இந்த இடத்தை நாம் அமர்ந்திருக்கவில்லை. இந்த நாளை, இந்த நேரத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அழைப்பை அநேக காலங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருந்தார். ஆதாம் ஏவாள் தோன்றுவதற்கு முன்னமே கர்த்தர் உங்களுடைய என்னுடைய பெயரை அறிந்திருந்தார். எத்தனை பேரால விளங்கி கொள்ள முடிகிறது? ஆமா, நம்முடைய தேவன் நித்திய தேவன், சகலத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவருக்கு கடந்த காலம்னு கிடையாது, நிகழ்காலம்னு கிடையாது, எதிர்காலம்னு கிடையாது. 3 காலங்களையும் அறிந்திருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நித்தியமான கடந்த காலம் அவருக்கு தெரியும், நித்தியமான எதிர்காலமும் அவருக்கு தெரியும். சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், என்றைக்கும் ஆளுகை செய்கிறவர், என்றைக்கும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர், அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இருதயங்களின் ஆழங்களை அறிகிறவர், நம்முடைய நாவிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்னே அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இருள் மறைத்து விட முடியாது, அந்தகாரம் மறைத்து விட முடியாது. எங்கும் அவருடைய ஆளுகை இருக்கிறது, எங்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும். தேவன் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தான் சில நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி சந்தோஷப்படுவோம், சில நேரத்தில் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு அப்படி ஒரு காரியமும் இருக்காது. ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு எல்லாம் தெரியும். சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், காலங்களை அறிந்திருக்கிறவர், சமயங்களை அறிந்திருக்கிறவர், காலங்களை மாற்றக்கூடியவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீண்ட ஆயுசு உள்ளவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியுது? அல்லேலூயா சொல்ல முடியுது? சோதரம் சொல்ல முடியுது? நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்போது நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவள் அமைதியெல்லாம் இருக்க முடியாது.
அமைதியாலாம் சோதனம் பண்ண முடியாது. சத்தமாக துதிக்க தோணும், சத்தமாக துதிக்க தோணும், சத்தமாக அல்லேலூயா சொல்லுது. நான் சொல்கிறதுனால இல்லை, நான் சொல்கிறதுனால நீங்கள் சொல்கிறது இல்லை. பிரைஸ் எல்லாம் உணர்கிறவர்களுக்கு, யாருக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை போதோ, யார் உணர்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க சத்தமாக கர்த்தரை துதிப்பாங்க. துதிக்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, துதிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, அவனுடைய கரங்கள் உயர்வதற்கு யோசிக்காது. பிரைஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நீங்களும் நானும் ஆராதிக்க தேவன் மிகவும் பெரியவர். அவர் மகத்துவமான ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய அம்மா அப்பா நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே தாயின் கருவில் இருக்கும் போதே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. தாயின் கற்பத்திலே நம்மை காப்பாற்றினவர் கர்த்தர். உலகம் தோன்றுவதற்கு முன்னே, உலகத்தை கர்த்தர் உருவாக்குறதற்கு முன்னமே, இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து 6500 வருஷம் கழிச்சு இழந்த குளத்தில் இப்படி ஒரு ஆள் இந்த இடத்துல, கோட்டையூரில் இப்படி ஒரு ஆள் இந்த இடத்துல, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்படி ஒரு ஆள் இந்த இடத்துல என்னுடைய மகனாக, என்னுடைய ஊழியனாக, என்னுடைய பிள்ளையாக இப்படிலாம் இருப்பாங்க என்பது தேவனுடைய திருவுளத்திலே ஏற்கனவே அறியப்பட்ட ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு சாதாரணமானதல்ல. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதல் சாதாரணமானது அல்ல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் கர்த்தரை தெரிந்து கொள்ள, நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ள, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். வசனம் சொல்லுது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த அழைப்பு, இந்த தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பாக்கியம் பாருங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் கண்டிருக்கிறார். நம்ம நல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, படித்தவர்கள் அநேகர் இல்லை, பணக்காரர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் வசனம் சொல்லுகிறது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் பைத்தியமானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த உலகம் நம்மளை வேண்டான்னு சொன்னது, குடும்பம் நம்மளை வேண்டான்னு சொன்னது, ஜனங்கள் நம்மளை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம், தூக்கி எறியப்பட்டவர்களாக இருந்தோம், எண்ணப்படாதவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய பாக்கியம். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர், அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எதற்காக? அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட. கோரேசை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சொல்லுவானா, எருசலேமே நீ கட்டப்படு. ஆலயத்தை பார்த்து சொல்லுவானா, நீ அஸ்திபாரப்படு. ஹல்லேலூயா. அவன் என்னை அறியாதிருந்தோம். பெர்சிய ராஜாவுக்கு கர்த்தரை தெரியுமா? யெகோவா தேவனை தெரியுமா? ஏலோகிம் தேவனை தெரியுமா? அடோனாய் சொல்ற தேவனை தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகள், ஜனங்கள், தேசங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஹல்லேலூயா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன்.
உனக்கு என்னை யாருன்னே தெரியாது, உன்னை ஏற்படுத்துகிறவர் நான், உன்னை அழைத்திருக்கிறவர் நான், உன்னை அபிஷேகப்படுத்தி இருக்கிறவர், அதிகாரப்படுத்தி இருக்கிறவர் நான் உனக்கு முன்னால போய் உன்னுடைய பாதைகள் எல்லாம் செவையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெர்சிய ராஜ்யம், ஒரு பெர்சிய ராஜா முழு உலகத்தையும் பிடிப்பான் என்று 170 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருந்தா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க, யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. பாபிலோன் என்று சொல்லுவது சாதாரணப்பட்ட ஒரு தேசம் அல்ல. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் பாபிலோன் என்கிற தேசம். இந்த பாபிலோனுடைய நேபுகாத் நேச்சார் எப்படி அறியப்படுகிறார் பாருங்க. தலை எப்படி இருந்துச்சான்? பொன்னாக இருந்தது, தங்கத்திற்கு ஒப்பான ராஜா. ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை யாராவது பிடிக்க முடியுமா? அசீரியர்கள் பல தேசங்களை பிடித்தார்கள். அதோடு கூட அவர்களால் பிடிக்க முடியல யூதேயாவை, பாபிலோன் யூதேயாவையும் பிடித்தது. பாபிலோன் ராஜ்யம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாபிலோன் ராஜ்யம் வளர்ந்து பெருகி மலை போல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல பொன்னான ராஜ்யம் அவன் கட்டின, இதோ நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லத்தக்கதாக உலக அதிசயங்கள் ஒன்றாக இருந்தது பாபிலோனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை யார் பிடிக்க முடியும்? அவனை பிடிக்க கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார். அவனை உடைக்க, அவனை அழிக்க கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார். அவன் தான் கோரேஸ். இந்த கோரேஸ்ன்ற யாருன்னா, மேதிய ராஜா ஒருவன் தன்னுடைய மகளை பெர்சிய பிரபுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். அவனுக்கு ஒரு பிள்ளை, அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. மேதிய ராஜாவினுடைய மகளுக்கும் ஒரு பெர்சிய பிரபுவுக்கும் கல்யாணம் ஆகி அவர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த கோரேஸ். இந்த கோரேஸ் பிறந்தபோது கொஞ்ச நாட்களிலே தானே தன் மகளை கொடுத்த அந்த மேதிய ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வந்தது. இவன் உன்னை மேற்கொள்ளுவான். இந்த சொப்பனம் வந்தபோது ஒரு காரியத்தை சொல்லுவான், இந்த பிள்ளையை குழந்தையாக இருக்கும்போதே கொன்றுவிட வேண்டும் என்று, கொலை செய்து விட வேண்டும், வெட்டி போட்டு விடு என்று சொல்லுகிறான். ஆனால் அன்றைக்கு அந்த மேதிய ராஜாவினுடைய ஆலோசகராக, மூத்த ஆலோசகராக இருந்த மனுஷன் சொல்றான், இல்லை, எதுக்கு ராஜா வீட்டு பிள்ளையை வெட்டணும், எங்கேயாவது வளர்ந்துட்டு போகட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு மேய்ப்பனிடத்திலே வளர்க்க கொடுத்தான். இந்த பிள்ளை வளர்ந்து வந்தபோது பாருங்க, இது சகல காரியங்களிலும் மேன்மையுள்ள ஒரு பிள்ளையா வளர்ந்தது. இந்த பிள்ளையை பார்த்து பின்னாட்களிலே அந்த மேதிய ராஜா ஆச்சரியப்பட்டான். அந்த பிள்ளை இருக்கட்டும், அதை விட்டுருங்கன்னு சொன்னான். அந்த நபர் தான் இந்த கோரேசு. அந்த கோரேசு தான் அத்தனை தேசங்களையும் பிடித்த பாபிலோனை முழுமையுமாக பிடித்தவன். பாபிலோனை பிடிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அரண்கள் சூழ்ந்த பட்டணம். பாபிலோனுடைய அந்த அரண்கள் எப்படி இருக்குன்னு, அதனுடைய வால், அதனுடைய காம்பவுண்ட் கிட்டத்தட்ட 200 அடி உயரத்துக்கு இருக்கும். அதனுடைய சுவர்கள் 50 முழ அளவிற்கு அதனுடைய சுவர்களோட அளவு இருக்கும். கிட்டத்தட்ட 100 வெண்கல கதவுகள் உண்டு. அந்த அரண்மனையை சுற்றிலும் செயற்கையாக நதிகள் ஏற்படுத்தப்பட்டு ஓட விடப்பட்டு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னால போவேன். அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. ஏசாயா 45 நம்ம வாசிக்கும்போது வாசிச்சமே, ஸ்தோத்திரம், அந்த 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்படின்னா என்ன? ஜனங்கள், தேசங்களை கீழ்ப்படுத்துவேன். இந்த பெர்சிய ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக தேசங்களை கீழ்ப்படுத்துவேன். ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். உனக்கு முன்பாக ஒரு வாசல்களும் பூட்டப்பட்டிருப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதே போல ஒருவராலும் உட்பிரவேசிக்க முடியாத, பிடிக்க முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் யாருனால உண்டானதுன்னு
கர்த்தரினால் உண்டானது. காரணம், அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி வந்திருக்கிறவன். இன்னைக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் அதே கோரேஸ் இருந்த ஸ்தானத்தில் தான் இருக்கிறோம். நாம் அவரை அறியவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடையவர்கள் அல்லாதவர்களாக இருந்த போதும் அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்பது என்ன? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது, தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானங்களிலே கர்த்தருக்காக, அவருக்காக நாம் பயன்படுவது, அவருக்காக ஊழியங்களை செய்வது, அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தர் எதற்காக சபையை வைத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் சபை ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது, ஒரு சிறு அளவிலே இருக்கிறது, வலிமை இல்லாததை போல இருக்கிறது, பலன் இல்லாததை போல இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், சோதரம். இன்னைக்கு நாமும் அப்படி தான் இருக்கிறோம். நாம் இருக்கிற தேசத்தில் அப்படி தான் இருக்கிறோம், உலகத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், நாம் இருக்கிற கிராமத்தில் அப்படி தான் இருக்கிறோம், நம்முடைய பட்டணங்கள் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நாம் சின்னவர்களாக இருக்கிறோம், சிறியவர்களாக இருக்கிறோம், எளியவர்களாக இருக்கிறோம், வறியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கோரேசுக்கு முன்பாக ராஜ்யங்கள் வீழ்ந்ததோ, அதுபோல சபைக்கு முன்பாக, தேவனுக்கு சோதர தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக சாத்தானுடைய ராஜ்யங்கள் விழும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தானுடைய கோட்டைகள் தகரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும், தடை சுவர்கள் தகர்க்கப்படும், அரண்கள் நிர்மூலமாக்கப்படும், கரடானவைகள் சமமாகும், கோணலானவைகள் நேராகும். கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் செய்தது எப்படியோ அதே போல சபைக்கு முன்பாக கர்த்தர் அதை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அதை செய்வார். இன்றைக்கு நமக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. காரணம், நமக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர். கோரேசுடைய பலன் அல்ல, கோரேசுடைய அப்பாவுடைய பலன் அல்ல, கோரேசுடைய படையினுடைய பலன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறவர், அதாவது சொல்லுகிறவர் நான். நான் என்று சொல்லுகிறதற்கு ஒரு ஆளுக்கு முடியும்னு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தான். அவர் ஒருவர் மட்டும்தான் சொல்ல முடியும், நான். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, நான் செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன். நான் என்று சொன்ன எத்தனையோ பேர் அழிந்து போயிருக்கிறார்கள். நான் என்று சொல்லுகிற தகுதி ஒரு மனிதனுக்கு இல்லை. ஆனால் நான் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தகுதி இருக்குன்னு, அது நம்முடைய கர்த்தருக்கு மாத்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த 2025 வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கடினங்கள் இருந்திருக்கலாம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் கர்த்தர் இறங்கி வராரு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். 70 வருட சிறையிருப்பு. நம்ம சில நேரம், சில நாட்கள், சில காலங்கள், கொஞ்ச நாள் ஜெபம் கேட்கப்படலைன்னா சோர்ந்து போகிறோம். சகோதரி சொன்ன மாதிரி, கொஞ்ச நாள் ஜெபம் கேட்கப்படலைன்னா முறுமுறுப்பு வந்துடுது, அவிசுவாசம் வந்துடுது, அவநம்பிக்கை வந்துடுது, தேவன் மேலே கோபம் வருது, போதகர் மேலே கோபம் வருது, சக விசுவாசிகள் மேலே கோபம் வருது, தன் மீது தானே கோபம் வந்து விடுகிறது. இன்னைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று செய்யலையே, இன்னும் வாழ்க்கையில் பெரிய உயர்வை தரல, இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இன்னும் நான் போராட்டத்தில் இருக்கிறேன், இன்னும் நான் பிரச்சனையில் இருக்கிறேனே. 70 வருட காலம் இருந்தார்கள், 70 வருட காலம் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகள் தடைபட்டு இருந்தது, அவளுக்கு சுதந்திரம் கிடையாது, அவருடைய விடுதலை தடைபட்டு இருந்தது. அவளை ஆராதிக்க முடியாது, அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது, பண்டிகைகள் கொண்டாட முடியாது, எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டு இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது அடிமைகளாக சிறையிருப்பில் இருக்கிறார்கள். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கடினம், கஷ்டம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2025 வருஷம் வரைக்கும் ஒரு சிறையிருப்பின் நாட்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், வனாந்திரமான ஒரு நாட்களாக இருந்திருக்கலாம். 2026 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தான் சொன்னார், சோதரம், நான் என் பிள்ளைகளுக்கு முன்னால் போவேன், நீ தைரியமாக சொல்லுன்னாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக போகிறவர் நான். இதுவரைக்கும் அவங்களை யார் வேணாலும் அடிச்சிருக்கலாம், யார் வேணாலும் உடைச்சிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், அவமதித்திருக்கலாம், காலில் போய் போட்டு மிதித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் செயல்பட போகிறேன், நான் முன்னால் போக போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுகிறவர் நானே.
45:5 சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. 2026 உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போவா. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறவராக இருப்பா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருப்பா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். உபாகம் 1:30 சொல்லுகிறது, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. சொல்லுங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நமக்கு முன்பாக போகிற கர்த்தர். சோதரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் போனாரு. சோதரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு பின்பாக போகலை, அவர்களுக்கு நடுவில் போகலை, அவர்களுக்கு முன்பாக போகிறவராக இருந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக போகிறவர் நான். எகிப்திலையும் உங்கள் கூட நான் இருந்தேன், இப்பொழுது உங்களுக்கு முன்பாக போகிறேன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் கர்த்தருடையது. எகிப்தியரோடு யார் யுத்தம் பண்ணினா? இஸ்ரவேல் கத்தி எடுத்தாங்களா? வாளை எடுத்தாங்களா? சண்டை போட்டாங்களா? யுத்தம் பண்ணாங்களா? ஒன்றுமே இல்லை. யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. எகிப்திடத்தில் கர்த்தர் பழி வாங்கினார். எகிப்தியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினா. எகிப்தின் சேனை அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசன எகிப்து. அந்த எகிப்தை ஜெயித்தது இஸ்ரவேலர் அல்ல, இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றார், எப்படி எகிப்தில் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக சென்று வனாந்தரத்திலே உங்களுக்கு முன்பாக நான் காரியங்களை செய்தேனோ, அதே போல இப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். சில யோசிக்கிறோம், எனக்காக யார் பேசுவா? என்னுடைய காரியத்தை யார் சொல்லுவா? எனக்கு எதிராக அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், சோதரம் பலன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எதிராக வருகிறவர், வருகிற சூழ்நிலை, எதிர நபர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர். அவர் யுத்தம் பண்ணுவா. அயனங்களிலிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணினா. வானத்திலிருந்து கற்கள் விழுந்து அநேகர் செத்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தூதனுடைய பலன் என்னென்ன? 180,000 பேரை ஒரு இரவில் கொன்று போடத்தக்கதான பலன் ஒரு தூதனுக்கு இருந்தது. இதுபோல பல ஆயிரம் தூதர் சேனைகள் யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு பேர் சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவரானால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மட்டுமல்ல, உங்களுக்காக வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கா? கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கா? சுவிசேஷத்திற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேன்மை உயர்வு உண்டாகாதபடி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்ன? கர்த்தர் முன்பாக போகும்போது கோரேசுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்திருக்கும். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக வாசல்கள் கடந்த நாளில் அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை, இனி உங்களுக்கு முன்னால் ஒரு வாசலும் அடைத்திருக்காது. உங்களுக்கு முன்பாக ஒரு வாசலும் அடைந்திருக்காது. உங்களுக்கு முன்பாக அத்தனை வாசல்களும் திறந்திருக்கும். சொல்லுகிறது நான் அல்ல, சொல்லுகிறவர் கர்த்தர். அவர் சொல்றார், சொல்லுகிறவர் நான். கோரேசுடைய பலன் அல்ல, உங்களுடைய பலன் அல்ல. உங்களுக்கு முன்பாக போகிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வாசல்களை திறப்பா. கதவுகள் திறந்திருக்கும். அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தான் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தான் பாருங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சோத்திர, திறந்த வாசல். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, என் நாமத்தை நீ மறுதலிக்கலை, உனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கும். அந்த சபைக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அறிமுகப்படுத்துறாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர். கர்த்தர் பூட்டினால் யாராலையும் திறக்க முடியாது. ஆனால் கர்த்தர் திறந்தார்னா எவனாலையும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு அநேக கதவுகளை அடைத்திருக்கலாம், சத்துரு அநேக கதவுகள் உங்களுக்கு அடைத்திருக்கலாம்.
தேவன் கதவை திறக்கும் போது, தேவன் யுத்தம் பண்ணும் போது, அங்கு திறக்காத கதவுகள் என்பது எதுவும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும், அடைக்கப்பட்டிருப்பதில்லை. ஒரு வாசல் அடைக்கப்பட்டதா? கர்த்தர் சொல்ற 7 வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். 7 வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். வாசலை திறக்குகிறவர் கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். மீகா தீர்க்கதரிசி 2:13 சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. மிக அவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை இதையே சார்ந்து, இதையே மையப்படுத்தி சொல்லப்பட்டதுதான். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போவார். அவர் முன்பாக போவார்ன கோணலானவைகள் சீராகும், செவையாகும். கரடானவைகள் சமமாகும். மலைகள் தாழ்த்தப்படும். தடைகள் உடைந்து போகும். இன்னைக்கு நிறைய தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. சோதரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடை, குடும்ப வாழ்க்கையில் தடை, ஊழியங்களில், சபைகளில், மற்ற அநேக காரியங்களில் நிறைய தடைகள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் உண்டு, சத்ருவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் உண்டு, நாம் தானே ஏற்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ முன்னால் போகிறவர் யாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர். முன்னால் போகிறவர் கர்த்தர். முன்னால் போகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர். முன்னால் போகிறவர் வாசல்களை திறக்கிறவர். முன்னால் போகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கரம் பிடிக்கிறவர். 45:1 அதை தானே வாசிக்கிறோம். அவன் வலது கையை வாசிங்க. ரெண்டாவது வசனம் 2. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் கோரேசுடைய வலதுகையை பிடித்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வலது கரத்தை கர்த்தர் பிடிச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கர்த்தர் கரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பிடிக்கல. கர்த்தர் தம்முடைய கரங்களால் உங்கள் கரங்களை பிடிச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சிருந்தோன்னே என்னைக்கே விட்டுட்டு ஓடி இருப்போம், எப்போவோ போயிருப்போம். ஆனால் பிடித்தவர் நாம் அல்ல, நம்மை கரம் பிடித்தவர் கர்த்தர். நம்ம கைவிட்டாலும் அவருடைய கரங்கள் ஒரு நாள் நம்மை விடுகிறதில்லை. அவர் தான் சொல்றாரு, நான் வலது கையை பிடித்து கொண்டு அவனை அழைத்து செல்லுகிறவர், அவனுக்கு முன்பாக செல்லுகிறவர், கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குவேன், கரடானவைகள் எல்லாம் சமமாக்குவேன். வாழ்க்கையில் பல போராட்டங்கள் மேலே போராட்டங்கள், மலை போன்ற தடைகள். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, 4வது வசனம், சோதரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற, வாசிக்க மாட்டீங்களா? வாசிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். வாசிக்க மாட்டீங்களான்னு யாராவது ஒருத்தர் வாசிக்க மாட்டீங்களான்னு நான் கேட்கல, சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். 4வது வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் என்ன செய்வேன்? அவனுக்கு கொடுப்பேன். எதற்கு? தேவனுடைய இந்த வார்த்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை சொல்லுகிறது. எதற்காக ஆசீர்வதிக்கிறார் என்பதை சொல்லுகிறது. ஒளிப்பிடத்தில் நம்ம தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? ஆதாம் ஏவலை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 1:28 2:8 சொல்லுகிறது, 2 பேர் ஜீவிப்பதற்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் 1000 கனிமரங்கள்,
அந்த ஏதேன் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சதற்கு 4 நதிகள் ஓடினதாம். நான் ஒரு நாள் அதிகாலத்தில் பேசும்போது சொன்னேன், நம்மெல்லாம் ஒரு 4 பேர் குடியிருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வீடு கட்டுவோம். ஒரு வீடு கட்டினா ஒரு போர் கூட போடுறதில்ல. நல்லா போனால் ஒரு போர் போடுவோம், இல்லை ஒரு கிணறு வெட்டுவோம். அந்த நாட்களில் வீடுங்களில் கிணறு இருக்கும், இல்லை ஒரு போர்வெல் இருக்கும். ஆனால் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த வீட்டிற்கு நீர் பாய்ச்சுவதற்கு எத்தனை நதிகளை ஓட பண்ணினாராம். அப்போ ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரிய வீடாக ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது. தேவன் ஆஸ்வதிக்கும் போது அப்படிதான் ஆஸ்வதிக்கிறார். நோவாவை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆதியாகமம் 9:1, நீங்கள் பழுகி பெருகி பூமியை, ஏற்கனவே பெருகி இருந்த பூமி தான் இப்போ அழிந்து போய்விட்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 12:1, 2, 13, 6 சொல்லுகிறது, பூமி அவருடைய ஆசீர்வாதங்களை தாங்கக்கூடாது இருந்ததாங்க. தேவன் அப்படிதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தான்? துறவு வெட்டுகிறா, துறவை பறித்து கொள்ளுகிறார்கள், ஏசேக்கு போகிறது, சித்னா போகிறது. ஆனாலும் ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் எனக்கு இப்போ என்ன செய்தார்? இடம் உண்டாக்கினார். யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 32:10 சொல்லுகிறது, 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்களுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருந்ததாம்? யாக்கோபுக்கு இருந்ததாம். யோசேப்பை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரு? தேசத்தின் அதிகாரியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கட்டாத வீடுகள், மாளிகைகள், அரண்களிலே குடியிருந்தார்கள். நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ மரங்கள், அவருடைய பலன்களை அனுபவித்தார்கள். அங்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அப்படி அவர்களை ஆசீர்வதித்தான். இப்போ இவர்கள் தான் பாபிலோனுடைய சிறையிருப்பில் போய் நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இவர்களை சொல்றாரு, மறுபடியும் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை அதிக மகிமையோடு கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறா. இறங்கி வந்த தேவன், என் பிள்ளைகள் ஒருவனுடைய வாழ்க்கையில் தவறான தீர்மானங்கள்னால, சோதர தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனை விட்டு தூரமாக போனதுனால அநேக நன்மைகளை ஒருவர் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த 2026 ஜோம் பண்ணி ஆராதித்து தீர்மானங்கள் எடுத்து கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதே, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆஸ்வதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்கிறார்? 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா நன்மையும் அல்லாதிருப்பது எப்படி? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். மத்தேயு 19:29 சொல்லுகிறது, சீசர்கள் கேட்டாங்க, எதையெல்லாம் எனக்காக இழந்தீர்களோ அதெல்லாம் 100 உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. சாலமோனை தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தான்னு கேட்டீங்கன்னா, சோதரம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கும் போது அப்படிதான் ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கரங்கள் பெருசு, தேவனுடைய கரங்கள் பெருசு. நீங்க பெரிய தேவனை ஆராதிக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? உண்மைதானே? அவர் எடுத்து கொடுக்கும்போது எப்படி தான் கொடுப்பார். உடனே நான் பிள்ளைங்கிட்ட சின்ன வயசில் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது பிலிப்போ ஸ்டீஃபனோ தெரில, இப்போ நிறைய எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னப்போ சொன்னான், ஏன் கை சின்ன கை வர்ணா சொன்ன கூட 2 இட்லி சாப்பிட்றானே, எனக்கு வயிறு சின்ன வயிறாக தானே இருக்குன்னா, ஏன் கை சின்ன கை. நம்ம கை சின்ன கை தான், ஆனால் தேவனுடைய கை பெரிய கை, தாராளமாய் கொடுக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமைக்கு ஏற்ற பிரகாரம் நிறைவாக. தேவனை ஆஸ்வதிக்கும் போது
அது எப்படி இருக்குன்னு, ஐயோ பிச்சுக்கோ பிடுங்கிக்கோ இந்தா கொஞ்சம் கிள்ளிக்கோ, அப்படி அல்ல. தாராளமாய் 5 அப்பம் 2 மீன் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்கல்ல, எல்லாரும் திருப்தியாய் புசித்து மீதம் எடுக்க வைத்தா. இதுதான் தேவனுடைய ஆஸ்வதிக்கிறோம். நம்ம சில நேரம் மற்ற பிரயாசங்களால வர்ற பலனை நம்ம நினைச்சிடறோம் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் ஆசீர்வதிக்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் இறங்கும் போது, தேவன் காரியங்களை செய்யும் போது அது பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் கோரேசுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், எருசலேம் கட்டப்படும்படி கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படி கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்ம வாழ்ந்து சுகித்து நன்றாயிருப்பதற்கு மட்டும் அல்ல. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது அல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். 1000 10,000ங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் எருசலேமை கட்டுவான், தேவனுடைய ஆலயத்தை அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான். உங்களை என்னைய கத்த இந்த உலகத்தில் எதற்காக தெரிந்து கொண்டார் நினைக்கிறீங்க? சும்மா எல்லா மனிதர்களும் பாலுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த வார்த்தை நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா நீதான் ஜோறு தின்று எல்லாம் சாப்பிட்டு கழித்து புசித்து குடித்து நேரத்தை வீணடித்து, அதான் தாவீது சொல்றாரு, இந்த ஜனங்கள் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு, அவளுக்கு சாப்பாடு இருந்தா போதும். அவர்கள் அனுபவித்து மீதியானதை பிள்ளைகளுக்கு வைத்து போகிறார்கள். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தாவீது சேர்த்து வச்சாரு. எதுக்கு சேர்த்து வச்சாரு? என் மகன் கஷ்டப்படக்கூடாது, சாலமோன் கஷ்டப்படக்கூடாது, சாலமோன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கல. தேவாலயம் கட்டப்படணும். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். வாழ்க்கை நான் சொல்றேன், ஏன் தரித்திரம், ஏன் பிரச்சனை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நான் சொல்லுவேன், இந்த டைட்ஸ் அப்படின்றது ஒரு நாளுக்கு அத்தனை பிச்சை எடுக்க விட மாட்டார். எஸ், ஒரு நாள் பிச்சை எடுக்க விட மாட்டார், கையேந்தி நிற்க விட மாட்டார். நீங்கள் ஒழுங்கா இல்லைன்னா கூட, நீங்கள் ஒழுங்கா வாழலைன்னா கூட, நீங்கள் ஒழுங்கா கொடுக்கலைன்னா கூட, ஏன்னா உங்களை அழைத்துட்டார், உங்களை தெரிந்து கொண்டுட்டார். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா யாருக்கு கெட்ட பேர்? அவருக்கு தான் கெட்ட பேர். அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு கதை. ஆனால் நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவது நிச்சயம். எவனாலையும் அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் சவால் விட்டு சொன்னார், நீங்க எனக்கு கொடுத்து பாருங்க. ஏன்னா கொடுத்து பழகாத ஜனங்கள் அவர்கள். 70 வருஷம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் மல்கியால, நீங்க என்னை ஏமாத்துறீங்க, உங்களுடைய காணிக்கை நான் ஏற்றுக்கொள்றதில்லை, உங்களுடைய காணிக்கை எனக்கு பிரியமா இருக்கிறது இல்லை, நீங்க என்னை வஞ்சிக்கிறீர்கள், கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் பலகணிகளை திறந்தவங்களை ஆஸ்வதிப்பேன். இந்த தேசத்துக்கு உங்க முற்பிதாக்களை கொண்டு வந்ததும் நான் தான். இங்கிருந்து சிறையிருப்பில் நீங்கள் போய் வைக்கப்பட்டதுலேருந்து திரும்ப உங்களை கொண்டு வந்ததும் நான் தான். அவர்களை ஆசீர்வதித்தது நான் தான். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானாலும் அவர்களுக்கு சொல்ல அதே நியமந்தான் உங்களுக்கும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தசமாக இருக்கான்னு கேட்டால் நான் சொல்கிறேன், சத்தியமாக இல்லை. ஆனால் எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக எடுப்பான். கொடுப்பது என்பது இருப்பதினால் கொடுப்பது அல்ல, சந்தோஷத்தினால் கொடுப்பது, சபையை நேசிப்பதனால் கொடுப்பது, பரிசுத்தவான்களை நேசிப்பதனால் கொடுப்பது, ஆலயம் கட்டப்படும்படி கொடுப்பது. தாவீது எதற்காக சவதரித்து வைத்தான்? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, தாவீதுக்குள்ள ஒரு ஆசை. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் கொடுத்தாரா? என்ன வாக்குத்தம் கொடுத்தாரு? நிச்சயமாய் நான் உன் வீட்டை கட்டுவேன்னாரு. சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு புருஷன் உனக்கு இல்லாம போவது இல்லை. உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் சிங்காசனத்தில் இருப்பான். புதிய ஏற்பாட்டை எழுதும்போது பேரா யார் பேர் எழுதினார்? தாவீது பேர் எழுதினார்.
என்னன்னு? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. மரியாளின் குமாரன்லாம் எழுதல, பின்னால தான் வருதுல்ல. தாவீதின் குமாரன், அவனுக்குள்ளதான் அந்த ஆசை இருந்துச்சான். சொன்னான், தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? முதல்ல பெட்டி பிடிக்கப்பட்டிருக்கு, பெட்டியை கொண்டு வரணும்னு வாஞ்சித்தான். ரெண்டாவது, பெட்டி திரையின் கீழே இருக்கிறது, அதற்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு வாஞ்சித்தது தாவீது. அவன் சொல்றான், நான் கேதுரு மரங்களால் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி வனாந்தரத்தில் இருக்கும்போது திரையில் இருந்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அது பிரயாணப்பட்டது, மூவபிளா இருந்தது. இப்ப அப்படி இல்லை, அதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டாமா? ஆண்டவர் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் எனக்கு ஆலயம் கட்டுன்னு கேட்டாரா? கெட்டினவன்ட்ட சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், ஆனாலும் இந்த இடத்துல நான் இருந்து உங்களை ஆஸ்வதிப்பேன்னாரு. அந்த ஆலயம்ன்ற விஷயம் பரலோகம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. பரலோகத்தில் ஒரு தேவாலயம் இருக்கு, பரலோகத்தில் ஒரு தேவாலயம் இருக்கு. தேவனுடைய ஆலயம் என்கிற எண்ணம் யாருக்கு தான் வந்துச்சு? தாவீதுக்கு தான் வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, நீ செய்ய வேண்டாம், உன் மகன் செய்வான்னு சொன்ன உடனே அதிகமாக சவதரித்து வைத்தான். எதுக்கு? என் மகன் நல்லா இருக்கணும், ஹைஃபையா வாழணும். நோ, அவன் தேவனுக்காக ஒரு மகிமையுள்ள ஆலயத்தை கட்டணும். சிறையிலிருந்து வந்த ஜனங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே அதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் சாப்பிட்டும் திருப்தி ஆகலை, புசித்தும் திருப்தி ஆகலை, குடித்தும் அவருடைய தாகம் அடங்கலை. 20 மரக்கால் இருக்கும் என்று சொல்லி அவள் கண்டு பக்கத்தில் போனா 10 மரக்கால் கோதுமை தான் இருக்குது. அவங்க எதிர்பார்த்த நன்மையை விட பாதி தான் இருக்கு. என்ன சொல்ல போனா, அவங்க சம்பாதிக்கிற பணம்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், 10ஆம் தேதி இருந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரியல எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு, எத்தனை பேர் கடன் வச்சுருக்கீங்க. உங்களை நம்பி கடன் கொடுப்பான், நீங்கள் வாங்குவீங்க, என்ன தெரியும். அதான் தீர்மானத்தில் எழுதுனேன், கடன் வாங்க மாட்டேன், கர்த்தரை சார்ந்து வாழுவேன். என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? எங்கேயா சோலார் பிளான்ட் போட போகிறீங்களா, இல்லைன்னா எதாவது விண்டு மில்லு போட போகிறீங்களா? கடன் வாங்குறீங்க, எதுக்கு கடன் வாங்குறோம்? நம்ம கடன் வாங்குறதுலாம் எதுக்கு? செய்முறை செய்கிறதுக்கு, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு, இதுக்கு தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாராவது பிள்ளைக்கு படிப்புக்கு வாங்கி கடன் வேண்டான்னா கூட நான் பரவாயில்ல, வியாதியாக இருந்து கடன் வேண்டாம். உங்களுக்கு ரெண்டுமே இல்லை, ஒருத்தனை பிள்ளையும் படிக்க வைக்கலை, வியாதியும் ஆகலை. ஆனால் என்ன இருக்குது? எங்கிட்டு கூட்டி வச்சு கடன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை சார்ந்து முன்னால் போக கற்றுக்கணும். அவர்கள் சம்பாதிக்கிற பணம், நான் கேட்குறேன், எத்தனை ஆயிரங்கள் வட்டிக்காரனுக்கு தூக்கி கொடுத்துருப்பீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு காணிக்கை, ஒரு தசமா, இல்லை ஒரு சிறப்பு காணிக்கை, ஒரு ஊழியத்திற்கான காணிக்கை, ஒரு கூட்டத்துக்கான காணிக்கை, சபை தேவைகளுக்கா ஒன்றுன்னு கொடுக்க முடியாத உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் யார்கிட்ட தூக்கி கொடுக்குறோம்? பேசலோ, அதில் நமக்கு சங்கடமே இல்லை. ஆனால் பாஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு 500 ரூபா காணிக்கை இருக்காது உங்களுக்கு. ஊழியத்துக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 1000 ரூபா காணிக்கை உங்களால் கை திறந்து கொடுக்க முடியாது. அதில் தான் உங்களுக்கு குறை வந்துடும். நான் சொல்கிறேன், கொடுத்து பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், கொடுத்து. அலெக்ஸ் பிரதர் ரொம்ப டயர்டாக இருக்கார், நிறைய வேலை இருக்கு. அவர் சொன்னார், அங்கே அவர் வீடு பால் காய்ச்சும் போதே சொன்னார், நான் வந்து கத்திரிக்காய் கொடுத்தேன் ஆசை. அவர் சொன்னல, 1000 பேர் சொல்லுவாங்க உலகத்தில், கொடுத்ததினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தான் பாஸ்டர் தசம பாகம். நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலேயே கிடையாது. எங்கே இருக்கு? நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 14:20 சொல்லுகிறது, மெல்கிசேதேக்குக்கு அப்பவும் ரசம் கொண்டு வந்து ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தலைவர் ஒரு நாள் எல்லா கன்வென்ஷன்லையும் பேசும்போது இதே சொல்லுவார். நம்மளால சொல்லுவாங்க, எப்போ அவர் வந்தாலே குடும்பரில் திட்டுவாரியா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், டைட்ஸ் இஸ்
அது நாட் அ மேக்சிமம், இட்ஸ் அ மினிமம். சில பேர் தசமாக கொடுத்தா நான் நிறையா கொடுத்துட்டேன். ஹலோ, லீஸ்ட் பார்டரையே அப்போ தான் ரீச் பண்ணுறீங்க. நிறையா கொடுத்துட்டேன்னு எப்படி தெரியுமா? அனனியா சப்பிரால் ஏமாத்துற மாதிரி இல்லை. அந்த காலங்களில் எல்லாரும் உண்டானவற்றை விற்று கொடுத்தார்களே. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் பீத்தி கொள்ளலாம், நான் கர்த்தருக்காக நிறையா கொடுத்தேன்னு. இங்கே 10 கொடுக்கறதுக்கே கிழியுது டவுசர். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 18 வருஷமாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். நீங்கள் யாருன்னு எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். நான் கார்ப்பரேட் பாஸ்டர் இல்லை. உங்கள் இங்கே இருக்கிற 18 பேர் இருக்கு. நீங்கள் 18 பேரும் உங்களோட ஆதியோட அந்த நடபடிகள் எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறேன், இன்னும் 18 நூற்றாண்டு ஆனாலும் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் இப்படியே தான் இருப்பீர்கள். விசனப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஐயோ கர்த்தர் எனக்கு தரலையே, ஆஸ்வதிக்கலே மாட்டவே மாட்டார். அப்போ கொடுத்துட்டு ஆசீர்வச்சிட்டு இது என்ன சிட் பண்ணிட்டு மாதிரியா? நான் கொடுக்குற பற்றி இங்கே பேச நினைக்கல. இட்ஸ் அ டிசிப்ளின், இட்ஸ் அ கமிட்மெண்ட். எல்லாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாரும் கொடுக்கவும் மாட்டான். யார் கொடுப்பா தெரியுமா? யார் ஒரு கர்த்தரை நேசிக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. யார் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரை நேசிக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. யார் ஒரு கர்த்தருடைய சபையை நேசிக்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கசப்பாகவே தெரியாது. புரியுதுல? நான் என் பிள்ளைங்களுக்காக, மனைவிக்காக நல்லா செலவு பண்ணுவேன். அது எனக்கு கஷ்டமாகவே தெரியுதில்ல. ஏன்? நான் அவங்க நேசிக்கிறேன். புரியுதுலோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரே வழி. இல்லைன்னா மறந்துடணும். என்னது? ஐயோ கர்த்தர் ஆசீர்வதிக்கல, ஒன்றும் தரலையே, இன்னும் இப்படியே இருக்குன்னு. பரவாயில்ல, பரலோகத்தில் எல்லாருக்கும் தங்க வீடு தான், தங்க தெருவு தான். பேசலோ. இது ஆண்டவர் ஏன் கொடுக்க சொன்னார்? வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு உனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் கூட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, நம்ம கொடுத்தா மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுடலாமா பாஸ்டர்? நோ. ஆதியாகமம் 39:9 சொல்லுகிறது, யோசேப்பு சொல்றாரு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம், அக்கிரமம், அநியாயம். பரிசுத்தம், சுத்திகரிக்கப்படுதல் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். சுத்திகரிப்பின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு. சுத்திகரிப்பின் மூலம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை. நீங்க இன்னும் சினிமாவை விட மாட்டீங்க, சீரியலை விட மாட்டீங்க, அசுத்தத்தை விட மாட்டீங்க, ஆபாசத்தை விட மாட்டீங்க, உலகத்தை விட மாட்டீங்க, ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கு மேல நீங்கள் தேவனுடைய வேலையை செய்தால், புரியுதா? அது என்ன ஜூம் பண்ணி பார்த்தா, நான் டைம் பார்த்து சொல்கிறேன், 1:55 சரியாக 2 மணிக்கு முடிச்சிருவேன். இவர் எப்படி? எஸ், 1:55 சரியா? ரொம்ப நேரம் இருக்கோ? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தால், தாவீது சொல்றாரு, இருதயத்தில் சொல்றாரு, நான் ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சதுக்கே கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததியில் ஒருத்தன் கடைசி வரைக்கும் ராஜாவா இருப்பானார். அவர் சொல்றாரு, நெடுங்காலத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு கொடுத்தீரே. பிரைஸ் தி லார்ட். நீங்க பணம் சேர்த்து வச்சா, பிரதர் சிஸ்டர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணத்தை சேர்த்து வச்சான் உங்க பையன் வச்சிருப்பான், உங்க பேரன் ஓச்சிருவான், தெருவில் நிற்பான். ஒருத்தர் சொன்னார், நான் 1000 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், 6வது தலைமுறைக்கு அந்த காசு போகாது, எழுதி வச்சுக்கோ. ஆமாவா இல்லையா? ஆனால் தேவன் ஆஸ்வதிக்கும் போது 1000 தலைமுறைக்கும் என்ன, கடைசி வரைக்கும் ஆஸ்வதிக்கிறார். பேசலாம். நீங்களே எதுக்காக உழைக்கிறீங்க?
நிறைய பேருக்கு ஒரிச்சான் வயிற்றுக்காக உழைக்கிறேன் பாஸ்டர்ன்றான். ஒரு சிலருக்கெல்லாம் பெருசு, என்னைய மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நிறைய பேர் ஒரிச்சான் வயிற்றுக்கு உழைக்கிறீங்களா? நோ. தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி, தேவனுடைய ஊழியம் ஸ்தாபிக்கப்படும்படி, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் கட்ட முடியாத கட்டிராத ஒரு மகிமையுள்ள ஆலயத்தை கர்த்தருக்குன்னு கட்டணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், சபை கட்டப்படணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சிலர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்கு என்ன தெரியுமா? வீடு மேல வீடு, காரு மேல காரு, பணத்து மேல பணம், இடத்து மேல இடம், கோல்டு மேல கோல்டு, ஜுவல்லு மேல ஜுவல்லு, பாண்டு மேல பாண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் மேல இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், விசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏன் சில ஊழியக்காலையும் சேர்த்து பேசுறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் அவருடைய வேலையை செய்ய, அவருக்காக பயன்படணும். அதுதான் நித்தியத்திலே நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லை தேவனை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே இல்லை. 10 பைசா கர்த்தருக்குன்னு கொடுக்காதவனுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் நான் கேட்குறேன். சாப்பாடு இருந்தால் போதாதா? 2 ட்ரெஸ் இருந்தால் போதாதா? ஒரு வீடு இருந்தால் போதாதா? அவன் எதுக்கு ஆசீர்வாதம்? சிறையிருப்புலேருந்து திரும்பி வந்த ஜனங்க ஆண்டவர் அவர்களுக்கு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னைக்கு முதல்? மலையின் மீது ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டினால், இந்த வார்த்தை நான் வேறு விதத்தில் பல கோணத்தில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய ஆலயம், சபை தேவனுடைய ஆலயம், எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயங்கள் இருக்கிறது. அதை நாம் கட்டும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு வரும்போது கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. தூங்குறவங்களாம் கொஞ்சம் கண்ணை முழிச்சு, தூங்கலை, சரீர களைப்பு, கண்ணு மூடுது, அப்படியே பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதம் பெறணும்னு நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன இன்னைக்கு இப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, கோடிகள் கொட்டி கொடுத்துட்டாரு, என்ன செய்வேன்? அதை வச்சு என்ன செய்வேன்? தவறான நண்பர்கள், தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கம், தவறான பாதை, எனக்கு என்னமோ தெரியல, அதனால என்னமோ நிறைய பேருக்கு கர்த்தர் தரவே மாட்டுறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ எழுதுனீங்கல்ல, டிக் பண்ணீங்கல்ல, இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் சில நேரம் சில விஷயங்கள் டிக் பண்ணாமா இருக்கிறது டிக் பண்ணணும்னு தோணலாம். அதையும் சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எந்திரிங்க, நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்ன? ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்ன? நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம கையில் கிடைக்கல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கையில் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்கள் கைக்கு வராமல் இருக்கு. உங்களுக்கான உயர்வுகள் இன்னும் உங்களுக்கு வராமல் இருக்கு. உங்களுக்கான மேன்மைகள் இன்னும் உங்களுக்கு வராமல் இருக்கு. அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சவுல் சாமுவேலை தேடி போறான். அழைக்கப்பட்ட 30 பேரோடு கூட விசேஷமான இடத்துல அமர வைக்கப்பட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நான் உன்னிடத்தில் கொடுத்து வைத்தேனே, அதை எடுத்துக்கொண்டு இவன் முன்பாக வந்து வை. கர்த்தர் சில நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது உங்களுக்கானது. அது ஒளிப்பிடத்தில் இருக்கிறது, அது அந்தகாரத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி வெண்கல கதவுகள் காணப்படுகிறது, இருப்பு தாழ்பால்கள் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் அதை ஏற்றெடுக்க சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம்
எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், என்னை அழைத்த நோக்கம், என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிறைவேறும்படியான அந்த ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளை உச்சந்தலின் மேலே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும். என்னுடைய சபை மீது இறங்கி வரட்டும். என்னுடைய சபை மக்கள் மீது இறங்கி வரட்டும். என்னுடைய ஊழியங்கள் மீது இறங்கி வரட்டும். ஆமேன். கலெக்டர்கள், ஆமேன், IAS IPS போன்ற உயர் பதவியிலே இருக்கிறவர்களாக பிள்ளைகள் மாறுவார்களாக. சோதர ஜட்ஜு, சோதர உயர் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆண்டவரே, மிக பெரிய செல்வந்தர்களாக, ஆமேன் ஸ்தோத்திரங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. இடைய சபையார் மாறுவார்களாக. இடைய சபையார் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசிகளாய் இடைய பிள்ளைகள் எங்களுடைய சபையா ஆண்டவரே எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இடைய சபை கட்டப்பட ஜெபிக்கிறோம். இடைய குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படட்டும். இடைய குடும்பங்கள் கட்டப்படட்டும். இடைய சபை கட்டப்படட்டும். ஊழியங்கள் கட்டப்படட்டும். திறந்த வாசல் உண்டாகட்டும். தேவன் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, 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 thank you Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வந்து நிறைவேறணும், என் வாழ்க்கையில் வந்து கிடைக்கணும். ஆண்டவரே அது உமக்காக பயன்படணும். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. இருக்கட்டும். முடிப்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் எல்லாரும் சொல்லி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த வார்த்தைக்காக வாக்குத்திற்காக கரங்களை தட்டி கதறி சுதந்திரம் பண்ணுமா? வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். இந்த வார்த்தைக்காக வாக்குத்திற்காக கதறி சுதந்திரம் பண்ணுமா? பாட என்னோடு சரணத்தை பாடும்போது இது சபைக்காக நமக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம். உங்களுக்காக கேலண்டரோடு கூட வாக்குத்தத்த வசனம் இந்த காரில் இருக்கிறது. நீங்கள் அப்படியே வந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே வாங்கி எடுத்துக்கொண்டு நீங்கள் போகலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே
உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த பழைய புதியரோட வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். குடிந்த நேரம் முதல் ஒரு பகுதியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து என்னை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் முதல் நாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட கொடுத்த வார்த்தை வாக்குத்தங்களின்படி தேவன் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களோடு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கூட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you. Happy New Year.